வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மாநில அந்தஸ்து கிடைத்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதுச்சேரிக்கு கூடுதல் வளர்ச்சியை கொண்டு வர முடியும். முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பல்வேறு இடங்களில் மொபைல் போன்களை திருடி விற்பனை செய்த 3 கைது. காலாப்பட்டு சிறையில் அடைப்பு. தொடர் விடுமுறையை ஒட்டி புதுவை சுற்றுலா தலங்களில் வெளிமாநில மக்களின் கூட்டம் அலைமோதல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் தியாகிகளுக்கான பென்ஷன் தொகை 12,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு தேநீர் விருந்து அளிக்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு பொருட்களை வழங்கினார். விழாவையொட்டி நடத்தப்பட்ட கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற ஜவஹர் சிறுவர் இல்ல மாணவ மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி, அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் கலிய பெருவாள், துறை அதிகாரிகள் மற்றும் விடுதலை போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், புதுச்சேரி சுதந்திரம் அடைந்தாலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் யூனியன் பிரதேசமாக உள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் விரும்புவது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, முழு அதிகாரம் வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதாகும். இதன் மூலம் புதுச்சேரிக்கு மேலும் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மாநில அந்தஸ்து கிடைத்தால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட புதுச்சேரிக்கு கூடுதல் வளர்ச்சியை கொண்டு வர முடியும். தியாகிகளுக்கான பென்ஷன் தொகை 12,000 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு தியாகிகளுக்கு முதல்வர் பரிசு பொருட்களை வழங்கினார். அதில் 2 பெரிய அளவிலான போர்வைகள், 2 துண்டுகள், 2 டிஜிட்டல் சுவர் கடிகாரம் இருந்துள்ளது. புதுவை தமிழக பகுதிகளில் மொபைல் போன்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 21 மொபைல் போன்களை பறிமுதல் செய்துள்ளனர். புதுவை காந்தி வீதியில் உள்ள தனியார் விடுதிக்குள் கடந்த 13ஆம் தேதி அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்து 2 மொபைல் போன்களை திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் பெரிய கடை போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையில் கிரைம் போலீசார் குழு அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். நேற்று காலை காந்தி வீதியில் சிலர் நின்று கொண்டு பழைய மொபைல் போன்களை விற்பதாக பெரிய கடை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மொபைல் போன்கள் விற்பனை செய்த 3 பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் காந்தி வீதி விடுதியில் திருடிய மொபைல் போன்கள் என போலீசார் கண்டுபிடித்தனர். அவர்கள் சென்னை பழனியம்மாள் கோவில் தெருவை சேர்ந்த மேகநாதன், PK நகரின் மதன்குமார், கள்ளக்குறிச்சி காந்தி சாலையை சேர்ந்த வீரா ஆகியோர் என்பதும் தமிழக பகுதியில் பல்வேறு இடங்களில் திருடிய மொபைல் போன்களில் இருந்தது தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து புதுச்சேரி தமிழக பகுதியில் திருடிய 10.5 லட்சம் மதிப்பிலான 21 மொபைல் போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறையையொட்டி புதுவையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு குழாம், மணக்குள விநாயகர் மற்றும் அரவிந்தர் ஆசிரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலைமோதியது. சுற்றுலா தலமான புதுவைக்கு வார இறுதி நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் வெளி மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த நிலையில் வியாழக்கிழமை சுதந்திர தினம், வெள்ளிக்கிழமை சட்ட பரிமாற்ற நாள் என்று சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை என தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களிலிருந்து புதுவைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்துள்ளனர். குறிப்பாக சென்னை, பெங்களூர் ஏராளமான உள்ள சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ளனர். புதுவையில் உள்ள அனைத்து தங்கும் விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்கள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது. ரெஸ்டோ பார், மது பார்களில் மதுப்பிரியர்கள் கூட்டம் களை கட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் வருகையால் புதுவை கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு குழாம், மணக்குள விநாயகர், அரவிந்தர் ஆசிரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதை காண முடிந்தது. வெளிமாநில சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் நகரின் பல்வேறு இடங்களில் வலம் வந்தனர். இதனால் புதுவை அண்ணா சாலை, காமராஜர் சாலை, புசி வீதி, கடற்கரை சாலை, ஆம்பூர் சாலை மற்றும் செஞ்சி சாலை, ஒயிட் டவுன் பகுதி, நேரு வீதி, காந்தி வீதி உள்ளிட்ட பிரதான சாலைகளில் முக்கிய சந்திப்புகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுவை சுதந்திர பொன்விழா நகரில் வடிகால் தார் சாலையை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் திறந்து வைத்தார்.
காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் மக்களவை மேம்பாட்டு நிதியிலிருந்து வடிகால் தார் சாலை அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு அந்த சாலை மற்றும் பெயர் பலகையை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் சுதந்திர பொன்விழா நகர் நலவாழ்வு சங்க நிர்வாகிகளும் குடியிருப்பு வாசிகளும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்திற்கு பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்தனர். முரசொலி மாறனின் 91வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. ஒன்றிய அமைச்சராக இருந்து பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி அனைவருடைய பாராட்டுதலை பெற்றவரும் மறைந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் லப்பூர் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முரசொலி மாறன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்டடி, மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் குமரவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, ஆறுமுகம், மருட்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், ராமசாமி, செல்வநாதன், தங்கவேலு, வேலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாபானன், மாநில நிர்வாகிகள் கபிலன், ஒழுங்கு நடவடிக்கை குழு சாந்தகுமார், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில நீதி செயலாளர் அன்பரசன், கட்சியின் தலைமை நிலை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். தொழிற்சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் செயலாளர் மரி அந்துவான், பொருளாளர் மரி அலெக்சாண்டர், தொழிற்சங்க நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன், அலெக்சாண்டர், குமரன் மற்றும் கட்சியின் தொகுதி செயலாளர் இளையராசு, தீந்தமிழன் கருணைதாஸ், செந்தமிழன் வலவன் மற்றும் பலர் கலந்து கொண்டு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. உருளையன்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் தேவையற்ற பட்டுப்போன மரங்கள் அகற்றப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தேவையற்ற பட்டுப்போன மரங்களை வெட்டும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தலைமையில் அகற்றப்பட்டது. தொகுதி முழுவதும் உள்ள பட்டுப்போன, உபயோக மற்றும் காய்ந்து போன மரங்களை வெட்டும் பணிகளில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிவராமன், தினேஷ், காமராஜ், ஜோசப், கார்த்தி, தர்மேஷ், பிரபு, அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி தலைவர் உமாபதி, மூத்த தலைவர் இளங்கோவன் ஆகியோர் பூத் எண் 11 தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். பிறந்த குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இனிப்புகள், புத்தகம், பேனா போன்ற உபகரணங்களை வழங்கி தேசிய கீதம் பாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கண்ணதாசன், மகளிர் அணி விஜயலட்சுமி, மாநில உறுப்பினர் பக்ரிசாமி மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுவை மாநில பூர்வீக ஆதிதிராவிடர் அரசு நலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பூர்வீக ஆதிதிராவிடர் அரசு அலுவலர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் ராஜா நகர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள படிப்பார் படிகம் கட்டிடத்தில் புதுச்சேரி பூர்வீக மக்களுக்கான உரிமைகள் தொடர்பாக கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பு தலைவர் ராமலிங்கம், பொதுச் செயலாளர் சரவண பெருமாள், கலோதோனியன் ஆகியோர் தலைமை தாக்கினர். கூட்டத்தில் கௌரவ தலைவர் வீரபத்திரசாமி, துணைத் தலைவர் கஜேந்திரன், நாகலிங்கம், மாரமுகம், விநாயகம், முருகன், கன்சிராம், மக்கள் கட்சி தலைவர் தங்க கலைமாறன், நகராட்சி ஊழியர் சங்க நிர்வாகிகள் வேல்முருகன், முடியன், ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர் சங்க நிர்வாகிகள் பச்சையப்பன், சுந்தர் ராஜு மற்றும் புதுச்சேரி அரசியலில் நிகழும் உள்ளூர் வெளியூர் ஆதி திராவிடர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோருக்கு கூட்டமைப்பு சார்பில் கடிதம் அனுப்புவது என்றும், குதிரை மன்னார் சான்றிதழ் பெறும் சர்ச்சை தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக 2015 புதுச்சேரி தலைமை செயலாளரின் அரசாணைகள் உள்ளபடி சலுகைகள் உட்பட பூர்வீக ஆதிதிராவிடர் மக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக இயக்குநருக்கு கடிதம் கொடுப்பது, புதுவையில் பூர்வீக ஆதிதிராவிடர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா பிறந்தநாள் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார்.
வில்லியனூர் தொகுதி ஜிஎன் பாளையம் வெண்ணிசாமி நகரை சேர்ந்த திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா என்ற கணபதியின் பிறந்தநாள் விழா திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தகடி அமைப்பாளர் ரமணன், ஐயனார் கோவில் கோபி மற்றும் மூர்த்தி, கோவிந்தா, தேவநாதன், கார்த்தி, உதயா, புவனேஷ், அரசூர், கார்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கட்சியின் வார்டு தலைவராக பார்த்திபன் நியமிக்கப்பட்டு ஒப்புதல் படிவம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டிகள் புதிய நிர்வாகிகளை மாநில தலைவர் வைத்திலிங்கம் ஒப்புதலோடு பொதுச் செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதிய வார்டு தலைவராக பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டு ஒப்புதல் ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது அகில இந்திய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி பொன்னி சுப்பராயன் மற்றும் நிர்வாகிகள் ஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கல்நீர் அம்மன் தேர் திருவிழாவில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ சங்கரி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இப்பகுதியில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். புதுச்சேரி பாதாள பொன்னியம்மன் சித்தர்பீட ஆலய பரிபாலகர் காளி சித்தன் குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை பகுதியில் அமைந்துள்ள பாதாள பொன்னியம்மன் சித்தர்பீடம் ஆலயத்தின் பரிபாலகர் காளி சித்தன் குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பிறந்த நாளை முன்னிட்டு சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள பொதுமக்கள் பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார். பிறந்த நாள் விழா காணும் சுவாமி காளி சித்தன் குமாருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பாதாள பொன்னியம்மனை முதலமைச்சர் ரங்கசாமி தரிசனம் செய்து ஆலயம் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுவை அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் வேலைநிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக அவதியுற்றனர். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் மருத்துவர்கள் காலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் புறப்பிரிவு இயங்கவில்லை. நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் கையில் மெழுகுவர்த்தி, கண்டன பதாகைகளை கையில் பிடித்தபடியும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகரில் நடைபெற்றது. நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் ராணுவ வீரர்கள் ஏழுமலை, இருதயராஜ் ஆகியோர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க துணைத் தலைவர் பொன் செந்தில் குமரன், சங்க செயலாளர் ராஜு, இணை செயலாளர் பால்பண்ணன், திவ்யா மற்றும் சங்க பொருளாளர் பலராமன், சங்க இணை பொருளாளர் ராமலிங்கம், சங்க சட்ட ஆலோசகர் மேகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்க தலைவர் அற்புதராஜ் இல்லாத காரணத்தால் சங்க நிர்வாகிகள் ஒன்றிணைந்து விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலியார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் கோவிலில் 81வது ஆடி மாத செடல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை முதலியார்பேட்டை பழைய மார்க்கெட் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவிலில் 81வது ஆடி மாத செடல் உற்சவ விழா ஆடி மாத 5ஆம் வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது.
ஆடி மாத கொடியேற்ற உற்சவ விழாவில் அம்மன் வேதி விழா, ஊரணி பொங்கல், சாகை வார்த்தல் ஆகிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு செடல் அணியும் நிகழ்ச்சி. பக்தர்களின் வேண்டுதல்களை ஸ்ரீ ஊத்துக்காட்டம்மன் நிறைவேற்ற வேண்டி ஆட்டோ, கார், வேன் உள்ளிட்ட கனரக வாகனங்களை முதுகில் அலகு குத்திக் கொண்டு முதலியார்பேட்டை, கடலூர் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலம், சக்தி கரகம், தீச்சட்டி, காவடி ஏந்தி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வீதி உலா வந்தனர். விடவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீரம்மன் ஆலய 121ஆம் ஆண்டு ஆடித் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி விடவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரம் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ செங்கல்நீரம்மன் ஆலய 121ஆம் ஆண்டு ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பொதுமக்களுக்கு பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக திமுக தொகுதி செயலாளர் கலிக கார்த்திகேயன், செயற்குழு உறுப்பினர் அருள் செல்வி, அவைத் தலைவர் விஜய் சங்கர், தொண்டரணி துணை அமைப்பாளர் சந்தோஷ், ரகு, முத்துகிருஷ்ணன், சதீஷ், கிறிஸ்துவன், சுப்பராயன், நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர். முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 39ஆம் ஆண்டு திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் சேத்திலால் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் 39ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று கரக வீதி விழா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சங்கரபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்ட வீதி விழாவாக வலம் வந்து ஆலயம் வந்தடைந்ததை தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் கூடு வழங்கினார். வீராம்பட்டினம் செங்கல்நீரம்மன் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு தொழிலதிபர் அமல் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் தொழிலதிபர் அமல் மற்றும் வசந்த் ஆகியோர் தலைமையில் 500 நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. பிற்பகல் உழவர் சந்தை அருகே சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மடகுல விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் நாராயணசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தனர். திருப்புவனை கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருப்புவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஆணையர் எழில்ராஜன் தலைமை தாங்கினார். பங்கேற்ற பொதுமக்கள் கிராமத்தின் உட்புற சாலைகள் சீரமைக்க வேண்டும், மின்சாரம், குடிநீர் பற்றாக்குறை போக்க வேண்டும், தெருமின் விளக்குகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரிக்கை வைத்தனர். இதற்கு ஆணையர் எழில்ராஜன் பொதுமக்கள் கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு அந்தந்த துறை மூலம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர், விவசாயத்துறை, மின்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கல்நீரம்மன் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சுப்பையா நகர் சந்திப்பு அருகே புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கி முன்னிலை வகிக்க முன்னாள் சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்கினார். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. மடுகரை ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் வரலட்சுமி விரத நோன்பு விழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அம்மனுக்கு பால், இளநீர், பன்னீர், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் அம்மன் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சன்னதி புறப்பாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் அனைவருக்கும் வளையல் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 88 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாநில அந்தஸ்து கிடைத்தால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட புதுச்சேரிக்கு கூடுதல் வளர்ச்சியை கொண்டு வர முடியும். முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பல்வேறு இடங்களில் மொபைல் போன்களை திருடி விற்பனை செய்த 3 கைது. காலாப்பட்டு சிறையில் அடைப்பு.
தொடர் விடுமுறையை ஒட்டி புதுவை சுற்றுலா தலங்களில் வெளிமாநில மக்களின் கூட்டம் மலைமோதல். காளி சித்தன்குமார் சுவாமிகளின் 50ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று வாழ்த்து. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுவை அரசு மருத்துவர்கள் சங்கம் வேலை நிறுத்தம். புறநோயாளிகள் பிரிவு மூடல். இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.